Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட அண்ணாவோட என்கேஜ்மென்ட்க்கு பண்ண ப்ரீ vlog தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து கோயில் முன்னாடி தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து எங்களோட பெருமாள் கோயில். இங்கே தான் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ அங்கேயும் பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம் என்ன வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்குள்ளே தான் வந்து என்கேஜ்மெண்ட் சீரெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் கோயிலுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த நேம் இதெல்லாம் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோவில் மண்டபம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே பந்தல் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அண்டு உள்ளே சாப்பிட்ற இடமும் அண்டு கிச்சனும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சமையல்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் மளிகை சாமானம் அண்ட் தக்காளி வெங்காயம் அதெல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே கட் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட டெக்கரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. தருண் தான் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி எல்லாமே போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ கிளம்பிட்டான் வீட்டுக்கு. ஸோ காய்கறி எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே திரும்ப அவங்க எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்வீட் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் பாக் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு கடலை மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அடுப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கடாயில் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்காங்க. அது சூடாகிட்டுருக்கு. இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு அந்த கம்பி பதம் வரும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு வந்து ஊற்றிருக்காங்க. ஸோ அடுப்பை வந்து குறைவாக தான் வச்சுருக்காங்க. ஸோ கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருந்தாங்க. நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே மைசூர் பாக் ரெடியான தட்டுக்கு மாற்றணும் இல்லையா நம்ம கட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நெய் தடவி வச்சிட்ருக்காங்க. அண்ட் பக்கத்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்காங்க. நல்லா கிண்ட கிண்ட பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சுது மைசூர் பாக்கு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வனஸ்பதி ரொம்ப குறைவாக கொஞ்சமாக வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்க. ஒட்டாமல் எதுவுமே ஒட்டாமல் மாவு நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ நெய்யும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா ஆறுனா தான் கொஞ்சம் கட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ஃபேன் கடியில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ அதனால வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ
கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400க்கு மேலேயே வந்து நமக்கு மைசூர் பாக் வந்து கிடச்சிது. அகரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவன் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மைசூர் பாக் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், அக்கா, சித்தி பசங்க எல்லாருமே வந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்து வந்திருந்தோம். ஸோ ஃப்ரூட்ஸு அது எல்லாமே வந்து வாங்கிட்டு, எல்லாமே டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தட்டுலேயும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த டெக்கரேஷன் ரிப்பன் இருக்கும் இல்லையா, அதை வந்து தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். மெயினாக வந்து வெத்தலையும் அண்டு தேங்காவோட டெக்கரேஷன் தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை முதல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெத்தலையில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு காம்பியும் வந்து கொஞ்சம் வந்து முறிச்சிருங்க. எடுத்துட்டு டபுள் சைட் செல்லோ டேப் வச்சு இந்த மாதிரி மடித்து நல்லா பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தட்டு ஃபுல்லுமே வந்து நம்ம வெத்தலை இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெத்தலை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெத்தலை ரெடி பண்ணியிருக்க டைம்லேயே வந்து சரி ஃப்ரூட்ஸ் பிளேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபுட் கவர் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் கவரு, ஸோ அதை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் ரிப்பன் இருக்கும் இல்லையா, பெரிய சைஸாக வந்து வாங்கியிருந்தோம். க்ரீன் அண்டு ரெட்டு 2 கலரில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம மேலே டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் சென்டரில். அண்ட் சைடில் அந்த ரிப்பன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சிசர் வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த சுருளாக வந்து வந்துடும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா பிளேட்டையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு நாங்கள் கவர் பண்ணி மேலே இந்த டெக்கரேஷன் ரிப்பன் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவனான சைஸில் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும், அப்போ தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி சக்கரை தொட்டு சாப்பிட்டுட்டே எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வெத்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் வச்சு எல்லாமே பேஸ்ட் பண்ணி அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வெத்தலை தட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வெத்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சைஸில் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு ஃபைனலாக பார்க்கும்போது. இப்போ இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டு பாக்கு இருக்கும் இல்லையா, அந்த பாக்கு வந்து கொஞ்சம் சென்டரில் வந்து போட்டிருக்கோம். பாக்கு போட்டுட்டு அந்த வெத்தலை மடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக மஞ்சள் செவந்தியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரெட் கலர் ரோஸ் இருக்கும் இல்லையா, ரோஸு, அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு, இதெல்லாமே வந்து சுற்றியும் ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து ஒரு பெரிய செவந்தி வச்சு அதோட நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் வந்து வச்சுருக்காங்க அக்கா. ஸோ ஃபைனலாக இந்த வெத்தலை தட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரெட் கலர் ரோஸு மேலே ரோவும் அடுத்த ரோவில் மஞ்சள் செவந்தியும் அந்த மஞ்சள் கிழங்கும் வந்து மாற்றி மாற்றி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காவை வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். தேங்காவை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அக்கா நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கத்தி வச்சு தேங்காய் நார் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நல்லா ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தேங்காய் சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ மஞ்சள் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரியே கலந்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டும் நல்லா இருக்கும். சீக்கிரமாக காஞ்சிரும், அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்கரேஷன் பண்ணவே முடியும் அதில். ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரியே கலந்துட்டு தேங்காய் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து நல்லா தடவிடலாம். எந்த இடத்தையும் கேப் விடாதீங்க, ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மஞ்சள் நல்லா தடவி விட்டுருங்க. ஸோ ஃபுல்லாக தடவிட்டு இதை வந்து ஃபேன் கடியில் நல்லா காய வச்சுடுங்க. நல்லா காஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெக்கரேஷனே அதில் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க என்னோட பெரிய அண்ணா வந்து அப்போ தான் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ எல்லா தேங்காவும் மஞ்சள் தடவியாச்சு. ஸோ அதை நல்லா ஃபேன் கடியில் காய வச்சுருக்கோம். காஞ்சதுக்கு அப்புறமா அதை எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாமே வந்து போட்டு கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் மில்கி பார் சாக்லேட் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதையும் வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு அது மேலேயும் அந்த டெக்கரேஷன் ரிப்பன் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ கவர் போட்டாச்சு, அதுக்கு மேலே அந்த ரிப்பனையும் வச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் அதே மாதிரி தான் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து ரிப்பன் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லா பிளேட்டுமே ஒரே மாதிரி சைஸில் வச்சு கவர் பண்ணி எல்லாத்துக்குமே அந்த ரிப்பன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டு ஒரு பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேட் ஃபுல்லுமே கல்கண்டு போட்டு ஈவனாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஜெம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஜெம்ஸை வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதலான்னு சொல்லிட்டு ஜிகே, அதுக்கு கீழே ஒரு ஹார்ட்டின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவுமே ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஜிகே அந்த 2 லெட்டருமே போட்டாச்சு. அண்ட் கீழே வந்து ஒரு ஹார்ட்டின் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதை போட்டு அந்த ஹார்ட்டின்குள்ளேயும் வந்து ஃபுல்லாக ஜெம்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். இதையும் அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த ஸ்வீட் ஃபுல்லுமே அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதையுமே கவர் பண்ணி நாங்கள் ரிப்பன் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம்.
நெக்ஸ்ட் இன்னொரு தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம் வந்து 2 சீப்பு இருக்கும் இல்லையா, பெரிய சீப்பாக 2 சீப்பு வச்சு அதையும் கவர் பண்ணி அதுக்குமே வந்து ரிப்பன் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வாழைப்பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால அந்த பிளாஸ்டிக் கவர் ரேப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது சிங்கிள் சைடு போட்டால் எங்களால் போட முடியல. அதனால டபுள் சைடு வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு அதை கவர் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து அந்த டெக்கரேஷன் ரிப்பன் வந்து ஒட்டியிருந்தோம். இந்த தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி, சீப்பு, அந்த மைகோதி பவுடர், அதுக்கப்புறம் குங்குமம் அதெல்லாமே வந்து வைப்போம் இல்லையா சீருக்காக. ஸோ அதையும் வச்சு கவர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருக்கு. ஸோ காஞ்சிருக்க தட்டை எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த மாங்காய் டிசைன் போட்டது அதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தது. அந்த ஸ்டோன் வச்சது, குட்டி குட்டி ஸ்டோன் வச்சதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்து அந்த மாங்காய் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே அக்கா எல்லாமே கட் பண்ணி டபுள் சைஸ் செலோ டேப் போட்டு தான் இதையுமே வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணோம். ஸோ ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒட்டாது. ஸோ தேங்காவை மஞ்சள் பூசினதுக்கப்புறமா நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டிங்கன்னா ஒட்டும். மேலே அந்த குடுமி இருக்கு இல்லையா, தேங்காவோட குடுமியில் வந்து அந்த டபுள் சைட் டேப் ஒட்டலை அப்படின்னா குண்டூசி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குண்டூசி வச்சு குத்துனீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து பேஸ்ட்டாக நின்றுக்கும் நம்ம பண்ணுற டெக்கரேஷன். ஸோ நம்மளோட அந்த கல்கண்டு பிளேட்டும் பாருங்கள் ஃபைனலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் தேங்காய் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ, ரோஸ் எல்லாமே வச்சு அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 பிளேட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த டெக்கரேஷன் பிளேட்டு வந்து எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.